அப்ரஹாம் பஞ்சாப் வழியாக பாகிஸ்தான் எல்லைக்குள் தவறலாக நுழைந்த இந்திய பாதுகாப்பு படை வீரர் BSF வீரர் பாகிஸ்தான் அவரை கைது செய்தது. அதற்கு பிறகு அவரை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு பிறகு அவரை இந்தியாவிலும் பாகிஸ்தான் ஒப்படைத்திருக்கிறார்கள். அவர் பெயர் பூர்ணம் குமார் ஷா, PK ஷா என்று அழைக்கப்படக்கூடிய BSF வீரர், அதாவது பார்டர் செக்யூரிட்டி போஸ்டில் பணியாற்றி வந்த வீரர். தொடர்ந்து கடந்த 23ஆம் தேதி அவர் பெரோஸ்பூர் சென்றதாக கூறப்பட்ட நிலையில் அவரை பாகிஸ்தான் ராணுவத்தினர் கைது செய்தார்கள். இந்த சம்பவம் நடைபெற்ற நாள் என்பது பகல்காம் தாக்குதலுக்கு அடுத்த நாள், 22ஆம் தேதி பகல்காம் தாக்குதல் நடைபெற்றது. அதற்கு அடுத்த நாள் தான் எல்லையில் உஷார்படுத்தப்பட்டு பாதுகாப்பு படை வீரர்கள் அதிக அளவில் குவிக்கப்பட்டார்கள். அப்போதுதான் இந்த நிகழ்வு என்பது நடைபெற்றது. அப்போது எல்லையில் பாதுகாப்பு பணி மேற்கொண்டிருந்த BSF வீரர் பூர்ணம் குமார் ஷா பாகிஸ்தான் எல்லைக்குள் நுழைந்தார். அது பெரோஸ்பூர் அந்த பகுதியில் தான் அவர் நுழைந்திருக்கிறார். உடனடியாக அவரை பாகிஸ்தான் ராணுவ போர் பதற்றம் என்பது உச்சமாக இருந்த நேரம் என்பதால் அது மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் கூடுதல் பரபரப்பை இந்த நிகழ்வு என்பது ஏற்படுத்தியது. அதற்கு பிறகு போர் பதற்றம் ஒவ்வொரு நாளும் தீவிரமாக நடைபெற்று வந்த நிலையில் இந்தியா பாகிஸ்தான், பாகிஸ்தான் இந்தியா என மாறி மாறி தாக்குதல் நடைபெற்று வந்த நிலையில் பாகிஸ்தானுடைய தாக்குதலை முறியடிக்கூடிய பணியில் நம்முடைய ராணுவ வீரர்கள் தீர்க்கமாக மேற்கொண்டு வந்த நிலையில் அதற்கு பிறகு தொடர்ந்து இந்த பதற்றம் தணிந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக அதீத பேச்சுவார்த்தை, இந்த விவகாரத்தை மீண்டும் அதீத முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு தீவிரமான பேச்சுவார்த்தை என்பது மேற்கொள்ளப்பட்டது. இந்திய ராணுவ மட்டத்திலான பேச்சுவார்த்தை என்பது மேற்கொள்ளப்பட்டது. அப்போது கடந்த 23ஆம் தேதி தவறுதலாக பெரோஸ்பூர் சென்ற நம்முடைய BSF வீரர் பூர்ணம் குமார் ஷாவை விடுவிக்க வேண்டும் என்று பாகிஸ்தானிடம் வைக்கப்பட்ட அந்த கோரிக்கையை அடுத்து பாகிஸ்தான் தற்போது அவரை விடுவித்து இந்தியாவிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். அவர் வாகா அட்டாரி எல்லை வழியாக இந்திய அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார். அதற்கு பிறகு அவரை இந்தியா முகாமுக்கு அழைத்து வந்து பிறகு அவருக்கு மருத்துவ பரிசோதனை எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு உரிய முறையில் அவருடைய அந்த ஒப்படைத்தல் நிகழ்வு என்பது முறையாக நடைபெற்றதா, அதற்கு இருக்கக்கூடிய நடைமுறைகள் சரியாக பின்பற்றப்பட்டதா உள்ளிட்ட பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் பிறகு அதிகாரப்பூர்வமாக இராணுவத்தாலோ அல்லது மத்திய அரசு அறிவிக்கும். அந்த நடைமுறை தான் தற்போது நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. அதே சமயத்தில் இன்னொரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், நம்முடைய BSF வீரர் எப்படி 23ஆம் தேதி பெரோஸ்பூர் சென்று அந்த எல்லை தாண்டியதாக கூறப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டாரோ, அதே போன்று பாகிஸ்தானுடைய ராணுவ ஒருவரும் இந்திய எல்லைக்கு நுழைந்த காரணத்தால் அவரும் கைது செய்யப்பட்டு நம்முடைய பாதுகாப்பு பிடியில் இருக்கின்றார். அவரையும் விடுவிக்க வேண்டும் என்று பாகிஸ்தான் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். முதற்கட்டமாக பெரோஸ்பூர் வழி சென்ற நம்முடைய BSF வீரர் பூர்ணம் குமார் ஷாவை பாகிஸ்தான் விடுவித்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக இந்தியாவுக்குள் நுழைந்த பாகிஸ்தான் வீரர் விடுவிப்பதற்கான நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்படும். அதற்கான ஆலோசனைகள் எல்லாம் நடத்தப்பட்டு வருவதாக சொல்லப்படுகின்றது. அந்த நடவடிக்கை அதிகாரப்பூர்வமாக இந்தியா எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்ன என்பது குறித்து நமக்கு தெரிய வரும். இந்த நிலையில்தான் கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு மேலாக அவரை மீட்க வேண்டும் என்ற நடவடிக்கை என்பது முன்னெடுக்கப்பட்டது. அதற்கு முன்னதாக இந்த போர் பதற்றம் சூழல் ஏற்கனவே கூறியது போல மிக பதற்றமாக இருந்த காரணத்தால் அவரை விடுவிப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. ஆனால் இந்தியா பாகிஸ்தானுடைய தாக்குதலை முறியடிக்கக்கூடிய வகையிலும் பதில் தாக்குதல் தொடுக்கக்கூடிய நடவடிக்கை இந்திய ராணுவம் தீவிரமாக மேற்கொண்ட காரணத்தால் அதற்கு பிறகு 2 நாட்களாக நடைபெற்ற தீவிர பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவர் இந்தியாவுடன் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். அப்ரஹாம்.